ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு செக்மெண்ட் தான் இது. இந்த பஞ்சிங் பேக் வந்து நீங்க உங்களுடைய லவ்வராகவோ, இல்ல உங்களுடைய மனைவியாகவோ, இல்ல வந்து கணவனாகவோ எப்படி வேணா நெனச்சுக்கலாம். அவங்க கிட்ட நீங்க வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க பண்ண தப்பா இருக்கலாம், இல்ல ஏதாவது சொல்லணும்னு நெனைக்கிறதா இருக்கலாம், அப்ரிசியேஷனா இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்க வந்து வெளிப்படுத்த போறீங்க வித் ரீசனோட. ஒண்ணு அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க பண்ற விஷயத்த பார்த்து நீங்க அவங்கள வாரி அணைச்சு கட்டியும் புடிச்சுக்கலாம். இல்ல முத்தத்தையும் குடுத்துக்கலாம். இல்ல போட்டு பொளக்கலாம். இந்த இந்த என்ன சொல்றது? இந்த பஞ்சிங் கிளவுஸ போட்டுட்டு கூட உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து தெரியப்படுத்தலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வரீங்க அப்டின்னா, வாங்க பிரதர். எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப்ல சண்டையை விட சமாதானமா போனாதான் அந்த ரிலேஷன்ஷிப் டைட்டானிக் ஷிப்பா மாறும். ஓகே. ஸோ அதனால அப்ரிசியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த ஹக்? அவங்க தான் லைஃப் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அந்த லைஃப்பை நம்ம லவ் பண்ணி ஆரம்பிச்சிடணும். ஓகே. அப்போ தான் அந்த லைஃப் லவ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சூப்பர். நைஸ். சண்டை வந்தால் கூட அந்த சண்டையை எப்படி சமாதானப்படுத்தலாம்னு யோசிக்கணுமே தவிர இவங்க எங்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிலாம் போயிடக்கூடாது. அது நல்லா இருக்காது. காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கோவம் தான் வரும். அதுக்காக அடிக்கலாம் மாட்டேன். ஹக் பண்ணிப்பீங்க. இது என்ன புதுசா? அதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா கோவம் வரும். ஏன்னா நம்மால ஆப்போசிட்ல எதையாவது சொல்லி சமாளிச்சிருவாரு, நம்ம அமைதியாயிடுவோம், அப்படியே ஹக் பண்ணுறோம். ஹக் பண்ணிப்பீங்க. ஓகே. டன் டன் டன். ஸோ அப்போ எந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு போட்டு பொழந்தா கரெக்டா இருக்குமே, அப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தோணும்? ஏதாவது சண்டை வந்து ஏதாவது பேசினா அவன் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட்னு நிப்பான். அப்ப அப்படியே குத்தணும் போல இருக்கும். பண்ணிருங்க. மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்கு தான் இந்த இது. அவங்க அவரை பொழப்பாராலே 8th என்னைய பொழந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். குத்துற குத்துல அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வருது. சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ்.